ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு 5Z ஆல்ரவுண்டர். இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் வாட்ச் தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கியிருக்கோம். அப்புறமா மரண பய அளவுக்கு என்னடா ஆச்சு அப்படின்றத வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோ. இது பார்த்திங்கன்னா எனக்கு ஒருத்தர் தான் கமெண்ட் பண்ணார், இந்த வாட்சோட வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த வீடியோ போடுறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம். உள்ளக்க வாட்ச் இருக்குது. வெளியே ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே எடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பபுள் ரேப்பர்லாம் போட்டு பயங்கர சேஃப்டியாக தான் கொடுத்துருக்காங்க. ஃபிட் ப்ரோன்னு போட்டிருக்கு. இங்கே வாட்ச் T55 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ டேப்பை உரிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பபுள் ரேப்பர் எடுத்துடலாம். கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நல்ல நான் ஓவராக பிரிக்கல. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம திரும்பவும் வேணான்னா ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக. இப்போ அங்கே இருந்துச்சுன்னா டேப் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒட்டி விட்டுறலாம். அதனால தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிரிச்சுக்கல. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா பாக்ஸ். ஓகேங்களா, பாக்ஸ் பார்க்க இப்படி தான் இருக்கும். உள்ளக்க பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச் இருக்குது. ஓகேங்களா, இந்த வாட்ச் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதை ஸ்டிக்கரை ஃபஸ்ட்டு உரிச்சிக்கலாம். ஓகேங்களா, இப்போ உரிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்சை பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆஃப் ஸ்க்ரீன் தான். ஓகேங்களா, அந்த கட்டமாக இருக்கும் பார்த்தீங்களா, அது மட்டும்தான் ஸ்க்ரீன். அது அப்புறமா காட்டுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஸ்ட்ராப் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதாவது 2 வார், கையில் போடுற அந்த வாட்சோட வார் இருக்கு இல்லையா, அது 2 பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த 2ன்றது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு பேர், அப்புறம் இன்னும் 2 பார்த்தீங்கன்னா இன்னொரு பேர். ஸோ இது 2 நார்மல், இன்னொரு பார்த்தீங்கன்னா அந்த ஹோலாக போட்டிருக்குது, அது பார்த்தீங்கன்னா இன்னொரு பேர். இதான் பாக்ஸ்குள்ளே இருந்த விஷயம். இது பார்த்தீங்கன்னா சார்ஜர். ஓகேங்களா, இந்த சார்ஜர் எப்படி கனெக்ட் பண்ணுறோன்றது இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ராப். ஓகேங்களா, இந்த 2 ஸ்ட்ராப்பை நீங்கள் மாற்றி கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம். இந்த சார்ஜரை எடுத்து இதில் இப்படி மாட்டணும். ஓகேங்களா, அந்த ஒயர் இருக்கும் சார்ஜரில், அதை பார்த்தீங்கன்னா கழட்டிட்டு இந்த ஒயரை பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டிங்கன்னா, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் எடுத்து இந்த 2 ஹோல் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, இந்த ஹோலில் வந்து இந்த 2 பின்னில் செட் ஆகிற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். அப்படி ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ச் கனெக்ட் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இதை அப்படியே கொண்டு போய்ட்டு சார்ஜ் போட்டுடலாம். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் நீங்கள் சார்ஜ் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவே உங்களுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியான வே அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதை போட்டால் கொஞ்சம் ஒயர் சின்னதாக இருக்குது. அதனால் நீங்கள் இதை கழட்டிட்டு நீங்கள் பவர் பேங்க்கில் கூட இதை பார்த்தீங்கன்னா ப்ளக் பண்ணி பவர் பேங்க்கில் சார்ஜ் போட்டுக்கலாம். ஏன்னா இது சின்னதாக இருக்கிறனால பவர் பேங்க்கில் செட். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் சார்ஜ் போட்டுட்டேன். வாட்ச் பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா வாட்சோட ஃபேஸ். ஓகேங்களா, கொஞ்சம் வீடியோ தலைகீழ வர மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் ஃபோனை கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் திருப்பி வச்சுக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாட்சோட ஸ்க்ரீனே பார்த்தீங்கன்னா ஆஃப் ஸ்க்ரீன் தான். ஓகேங்களா, அப்புறம் இந்த வாட்சோட ஃபியூச்சர்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எங்களால் கால் பண்ணிக்க முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா அந்த வால்பேப்பர் மாதிரி ஒன்று இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஓகே, வாங்க இப்போ எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபிட் ப்ரோ அப்படின்ற ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்குவாங்க. அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இங்கே பைண்ட் டிவைஸ் டு மோர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்கும். அதுக்கெலாம் முன்னாடி நீங்கள் ப்ரைவசி பாலிசிலாம் அக்செப்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. இங்கே வாட்ச் 7 அப்படின்னு ஓடுது இல்லையா, அதே மாதிரி உங்களோட வாட்சோட அந்த ஒரு பேரும் பார்த்தீங்கன்னா ஓடும். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணும்னா வாட்சை வாங்கிக்கோங்க வேணும்னா. அப்படின்னா வாட்ச் 7 அப்படின்னு காட்டுறோம். அதோட பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபிட் அது பார்த்தீங்கன்னா நீங்கள் பைண்ட் டிவைஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ் மோர் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை கொடுத்து இங்கே வாட்ச் 7 அப்படின்றத ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வாட்சை கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா டார்கெட் கிர்கெட் எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டு ஃபைண்ட் அப்படின்றத நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வாட்சை பார்த்தீங்கன்னா உங்களால் கண்டுபிடிச்சிக்க முடியும். இப்போ ஜோபில் வச்சுருக்கீங்க, அது எங்கே இருக்குன்னு ஆனால் உங்களுக்கு மறந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஃபைண்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வைப்ரேட் ஆகி காட்டி கொடுக்கும். ரிமோட் செட்டர், இது வாட்ச்லேருந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம், ஃபோட்டோ எடுக்கலாம். இப்போ இதில் ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா 3, 2, 1 அப்படின்னு வந்துட்டு பிக்சர் எடுத்துரும். நான் தரையில் வச்சுருக்கனால தான் பிளாக்காக இருக்குது. இதுவே நீங்கள் நேராக வச்சுருந்தீங்கன்னா நேராக தெரியும். இதுவே பார்த்தீங்கன்னா ட்ரைபாட்லாம் வச்சுருந்தீங்கன்னா அழகாக செல்ஃபி எடுத்துக்கலாம். அடுத்து மெசேஜ் புஷ், இதை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் மெசேஜ், இன்ஸ்டாகிராமு, அந்த மாதிரி லைனு, ட்விட்டர்னு எது வேணாலும் உங்களால் வாட்சில் பார்த்துக்க முடியும். ஆனால் ரிப்ளை பண்ண முடியாது. இந்த மாதிரி பர்மிஷன் கேட்கும், அதை அலோவ் கொடுத்துக்கோங்க. ஃபிட் ப்ரோ அப்படின்ற ஆப்பை நீங்கள் ப்ளூ மாதிரி செஞ்சு விட்டு அப்படியே ஆன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா
அதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிட்ப்ரோவோட பர்மிஷன்லாம் ஓகே ஆகிடும். இதோட எல்லாத்தையும் எது வேணுமோ உங்களுக்கு அதை செட் பண்ணிக்கோங்க. வாட்சில் எங்கடா வரும் அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். ஸ்க்ரோல் பண்ணி வாட்ஸ்அப்புன்னு இருக்கிறத ப்ரெஸ் பண்ணால் நல்லுன்னு தான் காட்டும். உங்களுக்கும் அப்படி தான் காட்டும். நீங்கள் அந்த மெசேஜ் வந்துச்சுன்னா நல்லுன்னு காட்டாது, மெசேஜை காட்டும், யார் அனுப்புனாங்கன்னு காட்டும். வாங்க அடுத்து என்ன ஃபீச்சர் இருக்குன்னா ஃப்ரீக்வெண்ட் கான்டாக்ட். இதை வச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நம்பர்ஸை உங்கள் வாட்சில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி சேவ் பண்ணி வைக்கிறது மூலிமா நீங்கள் வாட்சை கனெக்ட் பண்ணி இருந்தால் ப்ளூடூத்தோட நீங்கள் அப்படியே அழகாக இந்த ஃபோன் புக்கை வச்சு பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபோனில் ஃபஸ்ட்டு ப்ளூடூத்தையும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லொக்கேஷனையும் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டெப்ஸ் எடுத்துன்னு நடக்கிறீங்கன்னு பாருங்கள், இதுலேயும் காட்டும் அதுலேயும் காட்டும். இதில் டார்கெட்லாம் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறமா உங்களுக்கு நம்பர் தெரியும் அப்படின்னா டயலரை யூஸ் பண்ணி கூட டயல் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்பரை போட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்பரை போட்டு நீங்கள் ஃபோன் போட்டுக்கலாம். அடுத்து என்ன ஆப்ஷன்னா எனக்கு பிடிச்ச ஆப்ஷன் டயல் செட்டிங். டயல் செட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த மாதிரி வால்பேப்பர் மாதிரி இருக்கும் வாட்ச் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஓனாக செட் பண்ணிக்கலாம். இதில் 9 எத்தனையோ இருக்குது சம்திங். அது 9ல் நீங்கள் ஒன்று செட் பண்ணிங்கன்னா 10 ஆகிடும். வெறும் 10 தான் செட் பண்ண முடியும். உங்களால் ஒரே ஒரு கஸ்டமைசேஷடு வால்பேப்பரை மட்டும்தான் செட் பண்ண முடியும். அதை வாட்ச் ஃபேஸை செட் பண்ண முடியும். அதுக்கு 1% சார்ஜ் இருக்கணும். அப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டு இந்த மாதிரி வாட்ச் ஃபேஸு டயல் செட்டிங் பண்ணி பாருங்கள். இங்கே இருக்கிறதுல ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சதை ப்ரெஸ் பண்ணி சிங்க்ரனைஸ் டயல் கொடுத்து வச்சுக்கலாம். இல்லைடா எனக்கு கேலரியில் இருக்குது அப்படின்னா கேலரி அதாவது சேஞ்ச் இதாக கொடுத்து கேலரிக்குள்ளே வந்துக்கோங்க. வந்தீங்கன்னா இங்கே நான் 5C ஆல்ரவுண்டர்ன்ற லோகோ இப்போ வச்சு காட்டுறேன் பாருங்கள். 5C ஆல்ரவுண்டர்ன்ற அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணோன்னா இந்த மாதிரி ஸ்கேல்லாம் கொடுத்து எவ்வளோ சைஸில் வேணும் இந்த மாதிரி நவுத்தி வச்சுக்கலாம். அந்த கட்டம் இருக்கிற வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா உங்கள் வாட்சில் தெரியும். இப்படி வச்சிங்கன்னா அந்த ஜூம் பண்ணுமா இல்லை அன்ஜூம் பண்ணுமா, ரொட்டேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். அப்புறம் டிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ அப்படியே இந்த மாதிரி செட் ஆகிடும். சிங்க்ரனைஸ் டயல் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபோனில் வான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். வான்னு காட்டிட்டு லோட் ஆகும். இங்கே வாட்சில் ஆன் ஆகும். என்னென்னா வாட்சில் அந்த இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுருக்கு. அப்கிரேடிங்னு காட்டும். இங்கே பாருங்கள் 20% அந்த மாதிரி ஃபுல்லாக அப்படியே வான்னு காட்டி அப்கிரேடிங் அப்படின்ற மாதிரி காட்டும். இது ஃபுல்லாக ஆனதுக்கப்புறமா என்ன ஆகும்னா உங்களுக்கு ஃபோனில் அந்த அதாவது வாட்சில் அந்த வாட்ச் ஃபேஸ் வந்துடும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எதை வேணாலும் வச்சுக்கலாம். டைம் எந்த சைடு இருக்குதுன்னு பாருங்கள், அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா வாட்சை சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு திரும்பவும் ஆன் ஆகும். அப்படி ஆன் ஆன உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்ச் ஃபேஸில் தான் வந்து நிற்கும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்ம செட் பண்ணதே அப்படியே வந்துருச்சா, இந்த மாதிரி தான் செட் ஆகும். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்புறமா இதில் ஏன் எனக்கு மரண பயம் வந்தது அப்படின்னா ஒரு தடவை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இது ஸ்டைலை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டைலை மாற்றுறதுக்கான இந்த மாதிரி மெனு ஸ்டைலர் அப்படின்ட்டு இருக்குது. இந்த ஸ்டைலில் தான் பார்த்தீங்கன்னா சில பேர் குழம்பிடுவீங்க, ஏன்னா மெனு ஸ்டைலர் காணும்னு. இதை எப்படி எடுக்கிறது அப்படின்னா நீங்கள் அப்படி தள்ளிங்கன்னா இங்கே டிஷர்ட் மாதிரி இருக்கும். அந்த டிஷர்ட் மாதிரி இருக்கிறது அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மெனு ஸ்டைலர். டிஷர்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்குவோங்க. இதில் மட்டும்தான் டிஷர்ட்டாக இருக்கும், மற்றதுலலாம் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் 3 கொடுத்தீங்கன்னா ஐஃபோன் அந்த வாட்சில் வர மாதிரி வச்சுக்கலாம். இல்லாட்டி நிறைய இது இருக்குது வாட்சஸ்ஸு, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். வேறு என்ன அப்படி பார்க்கலாம், வேறு என்ன இருக்குது, டயல் செட்டிங் ரீசெட் டிவைஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் என்ன எனக்கு மரண பயம் காட்டுச்சு அப்படின்னா இந்த வாட்சை நான் தெரியாமல் வேறு ஒரு சார்ஜர் அதாவது வேறு ஒரு அடாப்டர் போட்டு சார்ஜ் பண்ணிட்டேன். அது கொஞ்சம் வீணாக போனது. அதனால் சார்ஜ் திடீர்னு ட்ரைன் ஆகி ஃபோன் அதாவது வாட்ச் அப்படியே ஹேக் ஆன மாதிரி அந்த மாதிரி பிளர் ஆகிடுச்சு. அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட்டில் இதாகிடுச்சு. பயந்துட்டேன் கொஞ்சம் நேரத்தில்ப்பா. அதுக்கப்புறமா தான் நம்ம திரும்பவும் சார்ஜ் போட்டு பார்த்தோம், ஓப்பன் ஆகிடுச்சு. அதேமாதிரி உங்களுக்கும் ஆச்சு அப்படின்னா சார்ஜ் போட்டு பாருங்கள். ஒர்க் ஆகலைன்னா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ஆகிடுச்சின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். சார்ஜ் போட்டு பார்த்துக்கோங்க, சரிங்களா? இந்த சார்ஜ் போட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. ஏன்னா 0க்கு போகும்போது டக்குன்னு அந்த மாதிரி ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு தேவையான அந்த இதெல்லாம் வேக் டு ரைஸ் அதாவது இப்படி கையை இப்படி தூக்குனா ஆன் ஆகிற மாதிரிலாம் இருக்குது. அந்த ஆப்ஷன்லாம் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா உங்களுக்கும் கொஞ்சம் ட்ரைனிங் ஆகும்ல. இங்கே பார்த்தீங்கன்னா மைண்டுன்றதில் உங்களோட ப்ரொஃபைலில் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய் கைஸ்.